நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. டே அன்பு, இங்க பாரு, உனக்கு கேன்சரும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. ரிப்போர்ட்ல எல்லாமே நார்மல்னு வந்திருக்கு. மச்சான், என்ன மச்சான் சொல்றீங்க? உண்மையாவே எனக்கு கேன்சர் இல்லையா? டே அதை தானடா சொல்லிட்டு இருக்கேன், எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்புறம் எந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அவர் உனக்கு கேன்சர்னு சொன்னாருன்னு தான் எனக்கு தெரியல. சரி, அந்த ரிப்போர்ட்டை பார்க்கலான்னு பார்த்தா அதையும் கீழ்ச்சி போட்டேன்னு சொல்றேன். அப்புறம் நான் நினைக்கிறேன் ரிப்போர்ட் ஏதாவது மாறி இருக்கும்னு. செல்வியக்கா, அன்னைக்கு கூட ஜெனி கிட்ட அந்த 2 ரிப்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு, என்ன ஏதுன்னு கேட்டப்போ செல்வான்னு 2 பேர் இருக்காங்க, அதனால யாருதுன்னு தெரியாம தான் ஃபீட் பண்ணாம விட்டேன்னு சொன்னாங்க. ஐயோ ஆமா சார், செல்வான்னு இன்னொரு சைல்டு வார்டில் ஒர்க் பண்ண ஒருத்தர் இருந்தார் சார். ஆனால் அவர் இப்போ வேலைக்கு வர்றதில்ல. ஐயோ, அப்போ அவரோட ரிப்போர்ட் தான் அன்னைக்கு நான் இவங்கிட்ட கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். செல்வியக்கா, இதை கூட சரியா பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ இல்லை சார், நான் அந்த லேப்ல வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட தான் அன்போட ரிப்போர்ட்டை கொடுன்னு கேட்டதுக்கு கொடுத்துச்சு. அதை கொண்டு வந்து நான் இவங்கிட்ட கொடுத்துட்டேன் சார். எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்டா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கை காமிங்க, ஆனா யாருமே கவனமா இருந்துராதீங்க. டேய், அவங்க தான் உன்னோட ரிப்போர்ட்னு உனக்கு கொடுத்தாங்கன்னா அதுல பிளட் கேன்சர் வேற இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அது உன்னோடது தானே, நீ அதை செக் பண்ணணும் இல்லடா? இல்ல மச்சான், அதுல செல்வான்னு என் பேர் தான் போட்டு இருந்துச்சு. டேய், செல்வான்ற பேர்ல இந்த உலகத்துல நீ மட்டும் தான் இருப்பியாடா? வேற யாருமே இருக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் பிளட் குரூப் ஆவது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும்லடா? இல்ல அப்படியே பிளட் கேன்சர்னு சொன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? முதல்ல என் கிட்ட கொண்டு வந்து இது என்ன எதுன்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? இல்ல மச்சான், அது பிளட் கேன்சர்னு சொன்னதும் நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல மச்சான். சரி விடு, நல்ல வேலை உனக்கு எதுவும் இல்ல, அதனால பரவாயில்ல. ஒருவேளை உண்மையாவே உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து இதை நீ என்கிட்ட சொல்லாம மட்டும் இருந்திருந்த, அப்ப இங்க நடந்திருக்கிறதே வேற. சரி, உனக்கு இப்ப எல்லாமே நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. நீ முதல்ல போய் அந்த பேஷண்ட்டுக்கு பிளட் கொடுப்போ. சரி மச்சான். செல்வியக்கா, இப்ப பிளட் ஓகே ஆயிடுச்சு. இனி அந்த குழந்தைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு சென்னையில ஹாஸ்பிட்டல்ல சொல்லி வச்சிருந்தோமே, அவங்க கால் தான் பண்ணாங்களா? இல்லை சார், நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னாங்க சார். சரி, நடங்க, திரும்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு பார்க்கலாம். அப்படின்னா எனக்கு பிளட் கேன்சர் இல்லையா? மின்னல், என்னால இதை நம்பவே முடியல. சீக்கிரமா உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் மின்னல். அதனால தாண்டி உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினேன். ஆனா இப்ப எனக்கு கேன்சர் எல்லாம் எதுவும் இல்லை மின்னல். மின்னல், நான் சாக போறேன்னு தெரிஞ்சும் என் கூட வாழணும்னு வந்தல மின்னல். ஆனா இப்போ நான் சாக போறது இல்ல மின்னல். நீ நானும் சேர்ந்து நீ ஆசைப்பட்ட மாதிரியே 100 வருஷம் வாழ போறோம் மின்னல். இது இப்பவே ஷைலுக்கிட்ட சொல்லணும். சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா. இல்ல, இத போன்ல சொல்லக்கூடாது. இத போன்ல சொன்னா நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேன்னு என்னால பார்க்க முடியாது மின்னல். நேர்ல வந்து உன்னை கட்டி பிடிச்சு சொல்லணும், உன் அன்பு என்னைக்குமே உன்னை விட்டு போக மாட்டேன்டி, உன் கூடயே தான் கடைசி வரைக்கும் இருக்க போறேன்னு சொல்லணும். அதை நான் சொன்னா நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன் மின்னல். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என் சந்தோஷத்தை இப்ப சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அந்த டைரியில உன் கூட கனவுல எப்படியெல்லாம் வாழணும்னு எழுதியிருந்தனோ அதெல்லாம் நிஜமாவே நடக்க போகுது மின்னல். இப்ப என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை உன் முகத்துல பாக்கணும். சீக்கிரமா வரேன்டி, வந்து இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்றேன். டே அன்பு. மச்சான். டே அன்பு, நீ ஒரு வேலை பண்ணணும்டா. இப்போ நீ பிளட் கொடுக்க போறல, அந்த குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம்டா. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும். அதுக்கு அந்த குழந்தைக்கு ஹார்ட் தேவைப்பட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்ல கேட்டோம்டா. அப்போ சென்னையில எம்கே ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு பிரெயின் டெட் ஆயிருக்கு, அந்த ஹார்ட்டை கொடுக்கறதா சம்மதிச்சிருக்காங்க. இப்ப சென்னையில இருந்து அந்த ஹார்ட்டை இங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரணும்டா. அத நீ தாண்டா அன்பு சென்னையில அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கொண்டு வரணும். மச்சான், நானா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு மச்சான். முக்கியமான வேலையா? டேய், இதை விட என்னடா உனக்கு முக்கியமான வேலை? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லடா. ஹார்ட் நம்ம உடம்புக்கு வெளியே 4ல இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் தான்டா ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ சென்னையில இருந்து அந்த ஹார்ட் எடுத்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னா நார்மலா வந்தா 7ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆம்புலன்ஸ்ல வந்தா கூட 5 மணி நேரத்துக்கு மேல ஆகும்டா. இந்த ஹாஸ்பிட்டல்லையே உன் அளவுக்கு ஸ்பீடா ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்கு யாருமே இல்லடா. நீ நினைச்சனா ஒரு 3ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம்டா. கண்டிப்பா இது உன்னால மட்டும்தான்டா அனுப்ப முடியும். ஒரு குழந்தையோட உயிர்டா அன்பு. நீ போனா மட்டும்தான் சீக்கிரத்துல கொண்டு வந்து சேர்க்க முடியும். சரி மச்சான், நான் போறேன். சரிடா அன்பு, அப்ப சீக்கிரமா பிளட் மட்டும் கொடுத்துட்டு நீ உடனே ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு கிளம்பு. சரி மச்சான். இப்பதான் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. என்னது அழகா இருக்கேனா?
விடு, நானும் கொஞ்சம் அதுக்கு போட்டு விடுதேன். டேய் பஞ்சு முட்டை தலையா, கொஞ்சம் பேசாம இருடா. ஏற்கனவே அவ வாயில பட்ட தின்னதுக்கே எனக்கு வாயெல்லாம் திறக்க முடியாம ஒட்டிக்கிச்சு. இதுல நீ வேற எனக்கு தான் போட்டு விடுற. இந்த வாயோட வீட்டுக்கு போனா என் மம்மி எனக்கு மில்க் கூட குடிக்க மாட்டாங்கடா. ஜீரனண்ணா, இந்த மியாவ் சூப்பரா இருக்கு. நம்ம இனிமே கண்ணாமூச்சி எல்லாம் விளையாட வேண்டாம். இனிமே தினமும் இந்த மியாவுக்கு மேக்கப் போட்டு விளையாடலாம். சரி. என்னது, தினமும் மேக்கப் போட்டு விளையாட போறீங்களா? Oh my god, இந்த ஆவாரம் பூவை அசிங்கப்படுத்தாம விடாதீங்க போலயே. குட்டி மியாவ், இனி டெய்லியும் உனக்கு நாங்க அழகா பொட்டு வச்சு, பவுடர் வச்சு, லிப்ஸ்டிக் வச்சு, அப்புறம் மை வச்சு விடுறோம். பாப்பா, பொட்டு வச்சு, பவுடர் வச்சு, லிப்ஸ்டிக் வச்சியே, முதல்ல எனக்கு பால் வச்சியா? எனக்கு பசிக்குது பாப்பா, கொஞ்சம் பால் நாச்சு வையேன். ஜீவன் அண்ணா, இந்த பூனைக்கு இன்னும் என்னமோ ஒண்ணு குறையுது. ஐயோ, நான் ஒருத்தங்க மில்க் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இது மேக்கப்ல என்ன குறையுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்குது. ஐயோ, நம்ம மைண்ட் வாய்ஸ் இந்த மங்கோஸ் பேபிகளுக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. என்னடியா, இன்னும் இந்த மியாவுக்கு என்ன பண்றது? அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு நம்ம டச் போட்டு விடலாம். ட்ரெஸ்ஸா? ஐயோ, ஏற்கனவே எனக்கு மேக்கப் போட்டு சூனிய பாப்பா மாதிரி ஆக்குனது பத்தாதா? இன்னும் ட்ரெஸ் போட்டு என்ன டிராகுலா மாதிரி ஆக்க பாக்குதுங்க. ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? எங்க காணமிட்டு பாத்துக்கிட்டு தேடிக்கிட்டு வரேன் நானு. சிம்மு பாட்டி, நான் இந்த மியாவுக்கு மேக்கப் போட்டு விளையாடிட்டு இருக்கோம். அம்மா, இங்க பாருங்க, இது அழகா இருக்கா? நாங்க தான் மேக்கப் போட்டு விட்டோம். அத கடவுளே, ஒரு பூனை குட்டியை போய் வச்சுக்கிட்டு ரெண்டும் சேர்த்து என்னலே பண்ணி வச்சிருக்கீங்க? நல்லா கேளுங்க பாட்டி, இந்த ஆவாரம் பூவை எப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. பூனை குட்டிக்கு நல்ல பொட்டெல்லாம் வச்சு தலையில இந்த மாதிரி ரிப்பன் எல்லாம் கட்டி நல்லா அழகா தாம செஞ்சிருக்கீவோ. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி சரி, பூனை வச்சு காலங்கத்திலே விளையாடிக்கிட்டு இருக்கிறதுல போதும். சாப்பிட ஒண்ணும் வேண்டாமா? வாங்க வீட்டுக்கு போவோம். சிம்மு பாட்டி, நம்ம வீட்டுக்கு இந்த மியாவையும் கொண்டு போலாமா? என்னது, வீட்டுக்கு கொண்டு போகவா? எது நண்டு, இதை வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக முடியாது டி. இது பூனை குட்டி, இதுங்களுக்குள்ள தான் கிடைக்கும். நீ விளையாடணும்னா ரெண்டு பேரும் இங்கிட்டு வந்து விளையாடிக்கிட்டா போதும். வீட்டுக்கெல்லாம் கொண்டு போனா அப்புறம் உன் அப்பா வேற டாக்டர். பூனையை கொண்டு வந்தாச்சு, நீ முடியெல்லாம் வயிற்றுக்குள்ள போகட்டு சொல்லி அப்புறம் என்னைய பிடிச்சி திட்டுவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சிம்மு பாட்டி, அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பாப்பா சொன்னா சரியே சொல்லுவாங்க. சரின்னு சொல்லுவாங்க. ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சின்ன பிள்ளை அது எதுவும் தெரியாம செஞ்சிருக்கு. உங்களுக்கு வயசாயிட்டு தானே, நீங்க எதுக்கு இந்த பூனையை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு உன் அம்மா என்ன தாமடி திட்டுவா? அம்மா ஒண்ணும் திட்ட மாட்டாங்க. நம்ம இந்த பூனையை கொண்டு போலாம். அப்புறம் அம்மா கிட்ட, அப்பா கிட்ட பாப்பா சொல்லிக்க. அப்புறம் உங்க வேண்டாம் சொல்லிட்டா அப்படியே இங்க கொண்டு விட்டுடலாம். ஆமா, இப்ப கொண்டு அப்புறம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் கொண்டு விட்டுட்டு என்னத்துக்கு இம்பிட்டு வேலை? அவங்க வேண்டாம் தான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். ஒண்ணு கொண்டாக வேண்டாம், அதுங்க கிடக்கட்டு, நம்ம போவோம் வா. ட்ரௌசர் பாண்டி, நீ நடல. இந்த மியாவ் பாவம் இல்ல, நம்ம வீட்டுக்கு கொண்டு போலாம். குட்டி பேபிஸ், என்ன வீட்டுக்கு கொண்டு போறதெல்லாம் ஓகே தான். ஆனா போயிட்டு மில்க் குடிக்கிறதா இருந்தா மட்டும்தான் இந்த ஆவாரம் பூ வருவேன், இல்லைன்னா வர மாட்டேன். ரியா, நீ ஒன்னும் அழுவாத. நீ சிம்மு பாட்டி கூட போ. நான் இந்த மியாவை யாருக்கும் தெரியாம நம்ம வீட்டுக்கு கொண்டு வரேன். அப்புறமா நம்ம விளையாடலாம். நிஜமாவா தீரனண்ணா? நீ கொண்டு வரியா? நான் கொண்டு வரேன். நீ இப்ப சிம்மு பாட்டியோட போ. அப்புறமா நான் இதை யாருக்கும் தெரியாம பனியனுக்குள்ள வச்சு எடுத்துட்டு வரேன். அதே பஞ்சு முட்டை தலையா, பார்க்க டம்மி பீஸா இருக்க, ஆனா பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி தீரனண்ணா, நீ கொண்டு வா. அம்மாச்சி, வா செல்கண்ணே. நீ என்னமோ அந்த அன்பு பையில பாக்கிட்டு போனியே, பாத்தியா? அது இல்ல, பார்க்கல அம்மாச்சி. அதுக்குள்ள அவன் வீட்டுக்கு போயிருக்கான். ஓ அப்படியே, அதுக்குள்ள எந்திரிச்சு போயிட்டானக்கு. சரி விடு, இதுக்கப்புறம் வருவேன்ல, அப்புறமா பார்த்து என்ன எதுன்னு பேசிக்குவோம். அம்மாச்சி, அப்போ அன்பு இன்னும் வரலையா? இல்ல, நீ எப்போ விடுந்தது வந்து நிப்பா, இன்னைக்கு ஆளையே காண பாத்துக்க. இனி எங்கேயாவது வேலை எது இருக்குன்னு சொல்லி போயிட்டானே என்னவோ. சரி, அவன் வருவான், வராம
நிறையவே கொண்டு போங்க, நான் வரேன். சரி கண்ணு. இது நந்திக்குட்டி, பூனை கொண்டு போறதுனால ஒண்ணு சொல்லப்படாது. அது இங்கனக்குள்ள கறக்கட்டும். நீ வா, நம்ம போவோம். சரி திம்மு பாட்டி, போலாம். அப்படி சொன்னது கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லணும். அதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. வா போவோம். கிஷனண்ணா, நான் போறேன். நீ மியாவை கொண்டு வா. சரி ரியா, நீ போ, நான் கொண்டு வரேன். ஐயோ, ஒரு சின்ன பூனைக்குட்டி என்ன கொண்டு போறதுக்கு என்னமோ ஸ்னைப்பர் செல்ஸ் மாதிரி பிளான் போடுதுங்க. குட்டி பட்டீஸ். எந்த அன்பு இன்னும் வராதது? நேத்து ஏதோ ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போனா. ராத்திரி போனவ காலையில வரைக்கும் வரல. என்னவா இருக்கும்? அல்லங்களே அன்புக்கு உடம்பு வேற சரியில்ல. சரி, ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா? எந்த அன்பு ஃபோன் எடுக்குന്നില്ല. நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவ்வளவு நேரம் ஆகுது. இப்ப ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இனி அன்புக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஐயோ, அன்பு எனக்கு பேடியாகணும். அன்பு ஷமீரனோட ஹாஸ்பிட்டல் தானே வேலை செய்கிறான். பேசாம ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்த்துட்டா? அதே இல்லாட்டி இங்கிருந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஹாஸ்பிட்டலில் போய் அன்புவை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்க்கலாம். அன்பு எங்க இருப்பான்னு தெரியலையே. என்னம்மா, என்ன வேணும்? டாக்டரை பார்க்கணும்னா உள்ள போங்க. இல்ல, டாக்டர் எல்லாம் பார்க்க வேண்டாம். இங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் அன்புவை பார்க்கணும். அன்பு இங்க இருக்கானா? அன்பா? இந்த பொண்ணு யாரு அன்புவை தேடி வந்திருக்கு? ஒருவேளை அன்னைக்கு கூட ஏதோ ஒரு பொண்ணை அவாய்ட் பண்ணணும், என்ன சொன்னாலும் அந்த பொண்ணை விட்டு போக மாட்டேங்கிறா, என்ன காரணம் சொல்றதுன்னு கேட்டுட்டு இருந்தானே, அந்த பொண்ணா இருக்குமோ? உங்க பேர் என்ன? என் பேரு ஷைலஜா. சைலஜா. ஆமா, ஷைலஜான்னு தான் பேர் கூட சொன்னான்னு நினைக்கிறேன். சிஸ்டர், அன்பு இல்ல, அவன் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா சென்னை வரைக்கும் போயிருக்கான். அவன்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். சென்னை வரை போயிருக்கானா? அவ்வளவு தூரமா? ஆமாம்மா, சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்கான். ஏன் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். இல்ல, எதுவும் சொல்லலாம் வேண்டாம். நான் ஃபோன் பண்ணப்போ ஃபோன் எடுக்கல, அதான் நான் அவனை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இல்ல சிஸ்டர், அவன் ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருப்பான். இங்க இருந்து சென்னைக்கு போய் ஒரு ஹார்ட் இங்க கொண்டு வரணும். அதனால போறதுக்கு 3 மணி நேரம், வர்றதுக்கு 3 மணி நேரம்னாலும் இன்னொரு 6-7 மணி நேரத்துக்கு அவன் போன் எல்லாம் அட்டன் பண்ண மாட்டான். இந்த 6-7 மணி நேரம் ஆம்புலன்ஸ் ஓட்டணுமா? அவனுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல இவ்வளவு நேரம் அவனால வண்டி ஓட்ட முடியுமா? உடம்பு சரியில்லையா? அவனுக்கு என்னமா உடம்புக்கு? அவன் நல்லா தானே இருக்கான். என்ன சொல்றீங்க நீங்க? அவன் கூட ஹாஸ்பிட்டல்ல தானே ஒர்க் பண்றீங்க. அவனுக்கு பிளட் கேன்சர் இருக்கு. இந்த நிலைமையில அவ்வளவு தூரம் எல்லாம் அவனால வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வர முடியுமா? பிளட் கேன்சரா? இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஒருவேளை இந்த பொண்ணை அவாய்ட் பண்றதுக்காக பிளட் கேன்சர்னு சொல்லியிருப்பானோ? ஐயோ, இந்த பொண்ணுங்களுடைய மைண்டை இவனுக்கு புரிஞ்சுக்கவே தெரியலையே. பிளட் கேன்சர்னு சொன்னா சென்டிமெண்ட்ல அந்த பொண்ணு இன்னும் தானே அவனை லவ் பண்ணும். ஒரு பொண்ணை அவாய்ட் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்லணும்னு கூட அவனுக்கு தெரியல. சரி, இந்த பொண்ணை தான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம். ஐயோ சிஸ்டர், என்ன சொல்றீங்க? நீங்க தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு பிளட் கேன்சர்லாம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்றீங்க? நீங்க அவனோட ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க. அப்ப பிளட் கேன்சர்னா அவன் உங்ககிட்ட சொல்லலையா? என்கிட்ட சொல்லலையாவா? ஏம்மா, அவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்கு என்னன்னு எனக்கு தெரியாதா? சரி, அவனுக்கு பிளட் கேன்சர்னு சொல்றீங்களே, இப்ப கூட ஒரு பேஷண்ட்டுக்கு அவன் தான் பிளட் கொடுத்துட்டு போனான். பிளட் கேன்சர் இருக்கவன் எப்படிமா பிளட் டொனேட் பண்ணுவான்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க உள்ள போய் கேட்டு பாருங்க. அப்புறம் சிஸ்டர், அவன் என் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் உங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு, அதனால உங்ககிட்ட சொல்றேன். அவன் ஆளு கொஞ்சம் அப்படிதான். ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக என்ன போய் வேணாலும் சொல்லுவான். ஆனா பிளட் கேன்சர் சொல்லியிருப்பான்னு சத்தியமா நினைக்கல. என்ன சொல்றீங்க? ஆமா சிஸ்டர், அவன் கேரக்டரே தான். ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதுல கண்டிப்பா அந்த பொண்ணு அவன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அப்புறம் இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகி அவனை லவ் பண்றேன்னு சொல்ல வர டைம்ல அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது எதுக்காகனா அப்பதான் இன்னும் அந்த பொண்ணு அவன்கிட்ட க்ளோஸ் ஆவா. அப்புறம் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன்டான்னு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அந்த பொண்ணை கழட்டி விட்டுட்டு வேற பொண்ணை பார்த்துருவான். இதுதான் அவனோட கேரக்டர். அநேகமா பிளட் கேன்சர் நான் உங்ககிட்ட சொன்னது கூட அதுக்காக தான் இருக்கும். உங்களை பார்க்க பாவமா இருக்கு. பெட்டர் நீங்க அவனை அவாய்ட் பண்றது தான் நல்லதுன்னு தோணுது.
இவர் என்ன சொல்றாரு? அன்பு அப்படிப்பட்டவனா? சேச்சே, இருக்காது. அன்பு அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கங்க, அவன் ஒரு ஃப்ராடு. உங்களை மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க பின்னால போய் கிஃப்ட் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றேன்னு இன்னும் என்னெல்லாமோ பண்ணிருக்கான். ஏய், ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா நான் எவ்வளவு கீழே வேணாலும் இறங்குவேன். இந்த செயினை கொடுத்ததால ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்க. அப்போ அவன் என்ன தேடி தேடி வந்து லவ் பண்ணது, அதுக்கப்புறம் என்ன அவன் பின்னால சுத்த வச்சது, அப்புறம் என்ன அவாய்ட் பண்ணது, கடைசியில பிளட் கேன்சர்னு சொல்லி என்ன மொத்தமா அவன்கிட்ட வர வச்சது எல்லாமே இதுக்காக தானா? காதல் என்பது கனவு மாளிகை, புரிந்து கொள்ளடி தோழியே. உண்மை காதலை நான் தேடி பார்க்கிறேன், காணவில்லையே என் தோழியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னி வரைக்கும் நீங்க நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணது இல்லைன்னா ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை டெய்லி ரெகுலரா கமெண்ட் பண்றவங்களா இருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்ககிட்ட தான் பேசணும். இன்னைக்கு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னா, ஏன் அன்பு ஷைலு கதையை சேடா கொண்டு போறீங்க, ஏன் திரும்பவும் அவங்கள பிரிக்கிறீங்க, அவங்கள சேர்த்து வைங்க, இப்படிதான் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கதை கண்டிப்பா இதுக்கப்புறம் சேடா போகாது, கதை ஜாலியா தான் போகும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு நீங்களாம் என்ன சொன்னீங்க? அன்புக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லுங்க, அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு கேட்டீங்க. அதுக்காக தான் அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் டக்குன்னு மூவ் பண்ணி அன்புக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஆனா உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, அவங்களை சேர்த்து வைங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய கதை இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணை அவன் அழுக வச்சதுக்கெல்லாம் கொஞ்சம் அவனை அலைய விட வேண்டாமா? அது மட்டும் இல்ல, பழைய ஜாலியான அன்பும் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் அன்பு வந்து பழைய மாதிரி ஜாலியா தான் இருக்க போறான். அதனால உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும். ஆமா, முன்னாடி எப்படி அந்த பிள்ளைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணானோ அந்த மாதிரி இப்போ வேற ஒரு விஷயத்த புதுசா யோசிச்சு வச்சிருக்கான். அதனால அதெல்லாம் கொஞ்சம் காமிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள சேர்த்து வைங்கன்னு கேட்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பயங்கரமா திட்டுவீங்க, அதனால முன்ஜாமீன் எடுக்கலாம் தான் வந்தோம். யாரும் திட்டாதீங்க, பொறுமையா கதையை பாருங்க. அப்புறம் இன்னொரு பர்சனலான விஷயம், ஜூலி விஷயத்த ஐஷு கிட்ட சொல்லல, மறைச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க. என் பொண்டாட்டி கிட்ட நான் இன்ன வரைக்கும் எதையுமே மறைச்சதில்ல, எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். ஆனா ஷமீர் சமாளிக்கிறது பிடிக்கும்னு நிறைய பேர் சொன்னதுனால மட்டும்தான், ஒரு காமெடிக்காக தான் அந்த சீனு. மற்றபடி யாரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. பேசிக்கலி நான் ரொம்ப நல்லவன். ஆமா, இவர் ரொம்ப நல்லவரு. நாங்க 4 செட்டப் வச்சிருக்கோம். டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். நீ நல்லவனெல்லாம் அளந்து விடாத என்ன. இதுக்கு மேல விட்டா இவன் நம்ம மானத்தை வாங்கிடுவான். அதனால நாங்க இதோட கடையை மூட்டி கிளம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க உங்களை பார்க்க நாளைக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.